வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபீரன். நான் மும்பையில் டயபெட்டாலஜிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த சேனலோட நோக்கம் என்னென்னா, பொதுமக்களுக்கு நாங்கள் டே டு டே ப்ராக்டிஸில் கற்றுக்கிற அந்த படிப்பினைகளை சிம்பிள் லாங்குவேஜில் கொண்டு போய் சேர்க்குறது. இன்றைக்கி நான் பேச போகிறது, நாங்கள் டைப் 2 டயபெட்டிஸ்க்கு, அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு எழுதக்கூடிய காமனான மாத்திரைகளை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். பொதுமக்களுக்கும் அவங்க என்ன மாத்திரை சாப்பிட்றாங்க, அதோட பக்க விளைவுகள் என்ன, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது அப்படின்றது என் கருத்து. மோஸ்ட்லி இந்தியாவில் இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்ட்லே பார்த்தீங்கன்னா ஏடிஏ கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது, அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் கைட்லைன்ஸ். இதை தான் மோஸ்ட்லி எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு அந்த கைட்லைன்ஸை பார்க்கும்போது அவ்வளவா திருப்தி இல்லை. நான் நிறைய கான்ஃபரன்சஸ்லேயும் நிறையா என் வயசு டாக்டர்கள் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, என்ன டாக்டர் பண்ணுறது, அவனுங்க சொல்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்தியர்களோட உடல் அமைப்பு, நம்மளோட ஒரு சுகரோட அந்த ஒரு தாக்கம், இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளை விட ரொம்ப மாறுபட்டது. அவங்க நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க. அவங்களோட உடல்வாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக ரொம்ப குண்டாக இருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸ் நம்ம சைஸே கொஞ்சம் அவங்கள விட குட்டி. ப்ளஸ் நம்மளோட உடல்வாகு பார்த்தீங்கன்னா நம்ம தின் ஃபேட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருந்தாலும் லேசாக நிறைய பேருக்கு தொப்பை இருக்கும். அப்புறம் உள்ளு உறுப்புகளில், அதாவது இந்த லிவர், கணையம் போன்ற உள்ளு உறுப்புகள்லாம் கொழுப்பு இருக்கும். இதனால தான் நம்ம இந்தியாவில் வர சர்க்கரை நோய் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு கணையத்துலேருந்து இன்சுலின் சுரந்தாலும் அது நமக்கு யூஸ் ஆகாது. அதனால தான் இந்தியன் பேஷண்ட்ஸ்க்கு, நம்ம இந்தியாவில் இருக்க சர்க்கரை நோயை அமெரிக்காவில் இருக்க அதே ட்ரீட்மெண்ட்டை இங்கே ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு 4-5 வருஷம் முன்னாடி, ஒரு 2016-17 ஒரு தமிழர் அவர் வந்தார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. பாம்பேயில் ஐடி வேலையில் இருந்தார். 39 வயது. அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே சுகர், அதனால் அவரும் வருவார். அவருக்கு நான் எல்லாத்தையும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, டயட், எக்ஸசைஸ், மெட்ஃபார்மின்னு ஒரு மாத்திரை, பயோக்ளிட்சோன்னு ஒரு மாத்திரை, கிளிக்லசைட்னு ஒரு மாத்திரை, இந்த 3 மாத்திரை தான் அவருக்கு போட்டேன். நல்லாவே அவருக்கு ஒரு 4-5 வருஷம் நல்லாவே இருந்தார். அவருக்கு HbA1c எப்போவுமே 7% கீழே தான் இருக்கும். பார்த்தா ஒரு சர்க்கரை நோயாளி மாதிரியே இருக்க மாட்டார், ரொம்ப இதாக இருப்பார், ஹெல்த்தியாக. அவரோட போராத காலம் 2019, அதாவது ஜஸ்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி அவருக்கு ஜெர்மனியில் ஒரு ப்ராஜெக்டுக்காக அவரை மாற்றல் பண்ணிட்டாங்க. அங்கே ஆனால் அவர் இங்கேருந்து ஒரு வருஷத்துக்கு மாத்திரையெல்லாம் கொண்டு போனார். அங்கே போய் அங்கே காலியானோடனே நான் அங்கேருந்து எனக்கு ஒரு இமெயில் பண்ணார், மேம் எனக்கு காலி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னா அங்கே இருக்க டாக்டரை பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே இருக்க ஜெர்மனி டாக்டரை பார்க்கும்போது, ஜெர்மனி டாக்டர் இவங்க எழுதி கொடுத்த, உங்கள் இந்தியன் டாக்டர் எழுதி கொடுத்ததெல்லாம் தவறு, எங்கள் ஜெர்மனியில் இது ப்ரோட்டோகால் கிடையாது, நாங்கள் முதல் மெட்ஃபார்மின் கொடுப்போம், அது வேலை செய்யலைன்னா உடனே இன்சுலினில் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மெட்ஃபார்மின்ன்ற மாத்திரையை மட்டும் கண்டினியூ பண்ணி மற்ற 2 மாத்திரையிலையும் நிப்பாட்டிட்டு அவருக்கு இன்சுலினில் போட்டாங்க. அதுவும் இன்சுலின்னா ஒரு வேளை இன்சுலின் கிடையாது, 4 வேளை இன்சுலின், பேசல் போலஸ். இது நம்ம இந்தியாவில் நம்ம டைப் 1க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அவங்க டைப் 2 டயபெட்டிஸ் சர்க்கரை நோய்க்கும் இதே ஒரு பேசல் போலஸ் இன்சுலின் கொடுத்துட்டாங்க. அவரும் நொந்து போய் வேறு வழி இல்லாமல், மாத்திரையெல்லாம் அங்கே கிடைக்கல, அதனால் வழி இல்லாமல் இன்சுலின் போட்டுக்கிட்டார். அப்புறம் நடுவில் ஒரு கிடைச்ச கேப்பில் அவங்க ஒரு மாதத்துக்கு வந்தார். ஒரு பிரேக்கில் வரும்போது ரொம்ப வெயிட் லாஸ் ஆகி, ரொம்ப நிறைய தோல் வியாதிகள்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டார். அப்போ நான் கேட்கும்போது, மேம் எங்கள் ஜெர்மனியில் இன்சுலினில் போட்டாங்க மேடம், அவங்க ப்ரோட்டோகால் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நான் உடனே ஏன்னா அவர் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி ஜெர்மனி போகணும். அதனால் நான் ஒரு லெட்டரில் அந்த ஜெர்மன் டாக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். சார், இந்தியன் எங்கள் டயபெட்டிஸ் உங்கள் நாடு மாதிரி கிடையாது, எங்கள் நாட்டு மக்களுக்கெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம். அதாவது எங்களுக்கு இன்சுலின் சுரந்தாலும் அதை எங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் இந்த பேஷண்ட்டுக்கு நான் எழுதின மாத்திரைகளையே உங்கள் நாட்டிலே கிடச்சிதுன்னா அதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். அவர் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி அந்த ப்ராஜெக்ட் இன்னும் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருந்ததால் அங்கே போனார். ஆனால் அவங்க ஒத்துக்கலை. என் லெட்டரை படித்தும் அவங்க ஒத்துக்காமல், இல்லை உங்கள் டாக்டர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, இன்சுலினில் தான் நீ இருக்கணும்னு சொல்லி திருப்பி இன்சுலினில் போட்டாங்க. அவரோட போராத காலம். அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு, லாக்டவுன் வந்துடுச்சு. அவரால் திருப்பி இங்கே பறந்து வர முடியல, இங்கேருந்தும் மாத்திரை அவங்க உறவினர்களால் அனுப்ப முடியல. ஸோ அங்கே 2 வருஷம் அவர் அந்த லாக்டவுன் பீரியடில் அவர் அந்த ஜெர்மன் டாக்டர் கொடுத்த அந்த இன்சுலினையும் மெட்ஃபார்மினும் தான் போட்டார், வேறு வழி இல்லாமல். அதிக சுகர்லேயே தான் இருந்தார். அடிக்கடி இமெயில் பண்ணுவார், மேம் இவ்வளோ இருக்குது, 400 இருக்குது, 500 இருக்குது அப்படின்னு பண்ணுவார். தவிர எனக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியல, இன்சுலின்லேயே தான் இருந்தார்.
இப்போ ஒரு வழியாக அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு வந்துட்டார், இந்தியாவுக்கு வந்துட்டார். வரும்போது ரொம்ப இதுவாக ரொம்ப ஒரு 10 வயசு கூடின மாதிரி இருந்தது அவரோட தோற்றம். அதுக்கப்புறம் திருப்பி நான் அந்த என்னோட மாத்திரைகள், அதாவது பயோக்ளிட்டசோன், கிளைக்லசைட், மெட்ஃபார்மின் இதை போட்டு இப்போ நல்லா ஓரளவுக்கு உடம்பு தேறி வராரு. இந்த உதாரணத்துலேருந்து நம்மளுக்கு இருக்கிற படிப்பினை என்னன்னா, ஐரோப்பிய நாடுகளோ அமெரிக்க நாடுகளோ என்ன கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதையே நம்ம நாட்டில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மக்களோட உடல்வாகும் சர்க்கரை நோயோட தன்மையும் வேறுபட்டது. அதனால மெட்ஃபார்மின் அப்படின்ற மாத்திரை நம்ம வந்து ரொம்ப வருஷங்களாக, ரொம்ப டெக்கேட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நான்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதுலேருந்து எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே இந்த அமெரிக்காக்காரங்கெல்லாம் மெட்ஃபார்மினை 90களில் தான் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தாங்க. அந்த மருந்தோட அருமையே அவங்களுக்கு 90களில் தான் தெரிஞ்சுது. ஸோ அவங்களையே பார்த்து நம்ம காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம நாட்டில் மோஸ்ட் ஆஃப் தி டயபெட்டிஸ் நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின், பயோக்ளிட்டசோன், கிளிப்டின்ஸ் போன்ற இந்த மாத்திரைகளாலே நல்லா கட்டுப்பட்டுரும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா தான் நாங்கள் கிளைக்லசைட், கிளைமிக்ரைட் போன்ற மாத்திரைகளை எழுதுவோம். இதெல்லாம் பற்றியும் இன்னும் வேறு வீடியோக்களில் வேறு உதாரணங்களோட நான் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.